ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரைங் சீப்பஸ்ட் மேக்கப் ஃப்ரம் மீஷோ. ஸோ இந்த மேக்கப் கிட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அதுவும் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் குயிக்காக அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓ ஓகே, ஸோ நிறைய இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதோட ரேட் அரவுண்ட் 350. இந்த 12 ப்ராடக்ட்ஸில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ குயிக்காக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மேக்கப் அப்ளை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபேஸ் ப்ரைமர் மேக்கப் பேஸ் மேட்டிஃபைங் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இல்லை வேறு எதுவும் போடல, அவ்வளோதான் போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து பியூட்டி பிளெண்டர். இது நான் குயிக்காக வெட் பண்ணிட்டு வரேன். இப்போ குயிக்காக இந்த ப்ரைமர் நம்ம போட்டு பார்ப்போம். இந்த எப்படி தான் இருக்குது. பேக்கேஜிங் ஓகே, ரொம்ப லோக்கலான பேக்கேஜிங் தான் இருக்குது. வரமாட்டேங்குது. இது வரமாட்டேங்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி ஜெல்லாக இருக்குது. ஓகே, ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப வாட்டர் லைக்காக இருக்குது. இது மேட்டிஃபை பண்ணலை, ஜஸ்ட் ஏதோ வாட்டர் ஜெல்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இனிமே வாட்டராக தான் இருக்குது, மேட்டிஃபை எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் தான் போட போகிறோம். பட் இவங்க ஃபவுண்டேஷனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேஸ் ஃபவுண்டேஷன், இன்னொன்றும் பேஸ் ஃபவுண்டேஷன் தான் எழுதியிருக்கு. அண்ட் ரெண்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேறு கலராக இல்லை என்னன்னு தெரில. ஸோ இது இப்படி தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து இது பார்ப்போம். இதுவும் இப்படி தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. ரெண்டுமே சேம் கலர், சேமாக தான் இருக்குது. ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க, வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வருது. ஸோ இந்த ஷேட் இப்போ ஆக்சுவலி இது ஃபவுண்டேஷன் மாதிரி இல்லை, இது க்ரீம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போட்டதும் நம்ம பிளெண்ட் ஆகிட்ட, அவ்வளோதான். ஸோ இது ஒரு க்ரீம் தான், இதுக்கு பியூட்டி பிளெண்டரும் தேவையில்லை. நம்ம ஒரு பிபிசிசி க்ரீம் மாதிரி இது ஒரு க்ரீமாக தான் இருக்குது. பட் இது வந்து கவரேஜ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு நம்ம க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கு. கவரேஜ் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு நார்மல் க்ரீம் மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லூஸ் பவுடர் ட்ரை பண்ணலாம். இதுவும் க்ளோ ஸ்கின் லூஸ் பவுடர்.
ரொம்ப ஒரு ஹெவி ஸ்மெல் வருது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து நம்ம பவுடர் ஓகே இதுட்டே போட்டு பார்ப்போம். சவுண்ட் கேக்குதா? இது அவ்வளோதான், ஜஸ்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கு. இது ரெட் கலரா வந்துச்சு இதுல. ஓகே, நான் வந்து இந்த ப்ரஷ் செட் கொடுத்துருக்காங்க, இதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். காணும். ரொம்ப டஸ்டா வருது. எதுவும் இது நீங்க ஹேண்டே யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இது ப்ரஷ்ல செட் ஆக மாட்டுக்கு. க்ளோத்ஸ் எல்லாம் பவுடர் ஆயிட்டு டஸ்ட். பவுடர் ஓகே தான், நம்ம ரெகுலராக டால்கம் பவுடர் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுவும் இப்போ சைடில் வச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இவங்க மேக்கப் ஃபிக்சர் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. இது வேணா நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இவங்க கான்டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கான்டோர் ஹைலைட்டர் ஸ்டிக். ஓகே, ஸோ இது வந்து கான்டோருக்கு ரொம்ப ப்ரௌன் ஷேடாக இருக்கு. இது வந்து ஹைலைட்டர். ஸோ இப்போ கான்டோர் கொஞ்சம் பண்ணி பார்ப்போம். பவுடர் அப்ளை பண்ணிட்டோம், பட் ஓகே ரீ அப்ளை பண்ணிக்கலாம். இது கான்டோரை விட லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. இது கான்டோரை விட லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. ஏதோ லிப்ஸ்டிக்கை கிளைட் பண்ற மாதிரி இருக்கு, பட் ஸ்மூத்தா இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஐ திங்க் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஒர்க் பண்ணுது, பட் ஓகே ஒர்க் பண்ணுது. அண்ட் இப்போ ஹைலைட்டர் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஹைலைட்டர் இப்படி தான் இருக்கு. இதுவும் ரொம்ப ஷிம்மரெல்லாம் இல்லை. ஹைலைட்டர்னா கொஞ்சம் ஷிம்மர் மாதிரி இருக்கணும், இது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சும்மா கன்சீலர் மாதிரி இருக்கு, இல்லை ஸ்டிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கு. ஸோ இதை ஹைலைட் எதுவும் பண்ணலை, ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐ மேக்கப் ட்ரை பண்ணி பார்ப்போம். NUDE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த பேலட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே நைஸ், இந்த பேலட் நல்லா இருக்கு. ஓ வா, ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய கலர்ஸ் இருக்கு, நீட்டா இருக்கு. நல்ல ப்ரௌன், பிங்க், மரூன், பர்கண்டி இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு பேலட். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் பேலட். அதுவும் இந்த காஸ்ட்ல இது ஒரு சூப்பரான பேலட். நம்ம ஒரு சூப்பரான ஐ மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ இந்த பேலட் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இவங்க கொடுத்த ப்ரஷ் செட்டில் வந்து 1 2 3 4 5 ப்ரஷஸ் இருக்கு. அதுலேருந்து இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்து நம்ம ஐ மேக்கப் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்க்கு இந்த ப்ரௌன் ஷேட் எடுக்க போகிறேன். பிக்மெண்டேஷன் இப்போ பார்ப்போம். ரொம்ப லைட்டான பிக்மெண்டேஷனாக தான் இருக்கு. ஐ திங்க் நம்ம கையே யூஸ் பண்ணலாம், ப்ரஷ்ல ரொம்ப வரமாட்டுக்கு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எடுத்தா வருது. பட் இந்த பேலட் ஒரு நல்ல பேக்கேஜிங். நீங்க வந்து ஒரு ரொம்ப பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு மேக்கப் பண்ணணும், பட் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா
நீங்கள் இந்த செட் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இது வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல செட்டாக இருக்கும். நம்ம நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கொஞ்சம் மணிலேயே ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப லைட் ஷேட்ஸாக தான் வருது, ரொம்ப கம்மியாக தான் வருது. டிஃப்ரென்ஸ் தெரியும் ஐ கெஸ். கொஞ்சம் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் நம்ம எண்டில் போட்டு பார்ப்போம். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. பட் என்ன ரொம்ப கம்மியாக வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ குட் பேலட். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஈவன் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் பார்த்தா நல்லா வந்திருக்கு. அண்ட் ஷிம்மர் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சென்டரில் நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ ஷிம்மருக்கு இந்த கோல்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அ குட் பேலட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓ மை காட். ஸோ இதில் வந்து ஸோ இது 12 ப்ராடக்ட்ஸ் இல்லை, இது இன்னுமே நிறைய இருக்குது ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு மஸ்காரா, ஒரு இந்த மாதிரி காஜல் பென்சில், ஒரு ஐலைனர். ஸோ இந்த மாதிரி 3 ப்ராடக்ட்ஸ் ஐ ப்ராடக்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனர் ட்ரை பண்ணி பார்ப்போம். பேக்கேஜிங்லாம் ஓகே தான், ரொம்ப பேசிக்கான பேக்கேஜிங். ஸோ இப்படி தான் இருக்குது. ஒரு ஓகே ஃபைன் டீசெண்டான ஒரு ஐலைனர். குயிக்காக ஒரு ஐலைனர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஒரு டீசெண்டான குட் ஐலைனர் தான். அண்ட் இந்த சைடும் குயிக்காக இப்போ ஓகே. ஸோ இது ஒரு டீசெண்டான ஐலைனர் தான். நல்ல வாட்டரியாக நல்லா இருந்தது, ஸ்மூத்தாக கிளைட் ஆகிட்டு. அண்ட் இப்போ நம்ம மஸ்காரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மஸ்காராக்கு முன்னாடி நம்ம காஜல் பென்சில் வந்து கொஞ்சம் வாட்டர் லைனில் லைட்டாக மட்டும் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இது நீங்கள் ஐப்ரோ பென்சிலாக கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மஸ்காரா ட்ரை பண்ணி பார்க்குறேன். மஸ்காரா ஓகே, சாரி. ஸோ லிஃப்ட் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக லிஃப்ட் கொடுக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு லிஃப்ட் கொடுக்குது, நோ டவுட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் பேலன்ஸாக இருக்குது. இப்போ இந்த ஃபால்ஸ் லேஷஸ் கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே ஃபால்ஸ் லேஷஸ் ட்ரை பண்ணலை. பட் எதுவும் க்ளூ எதுவும் தரலை, ஜஸ்ட் ஃபால்ஸ் லேஷஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் நம்ம வைப்போம், இல்லைன்னா எடுத்துடலாம். இந்த ஃபால்ஸ் லேஷஸ் நான் ட்ரை பண்ணல. இது நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே ஒட்டிக்கலாம். பட் அது கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இது நான் இப்போதைக்கு ட்ரை பண்ணல.
பிகாஸ் நம்ம ஐ லுக் வந்து சிம்பிளாக வச்சுருக்கோம். ஸோ சிம்பிளாகவே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு லிப்ஸ்டிக் வெளியில் இருக்குது. இன்னும் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஓமே காட், உள்ளே வந்து 4 லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த ஒரு லிப்ஸ்டிக் வெளியில் இருக்குது. அப்புறம் ரெட், இது வந்து கொஞ்சம் பர்பிள். ஓமே காட், இது வந்து ரொம்ப பார்பி பிங்க். இது வந்து மரூன் ஷேட். ஸோ 4 லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட் எடிஷன், வேறு எதுவும் போடல இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐ திங்க் ஸ்வாட்ச் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்குன்னு. இந்த ஷேட் நல்லா இருக்கு, நல்ல ப்ளம் கலர்ல இருக்கு. ரெட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிங்க் ஷேட் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப பேபி பிங்காக இருக்கு. அண்ட் இப்போ இந்த பர்பிள். ஸோ ஐ திங்க் நான் இந்த ஷேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்பிள் கொஞ்சம், பட் ஓகே, இது ஒரு நல்ல ஒரு டார்க் பர்பிள் ஷேட், நல்லா இருக்கு. ஐ திங்க் எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஓகே, இதோட பேக்கேஜிங் இப்படி இருக்கு. குயிக்காக நம்மளுக்கு இதில் ப்ளஷ் தரலாம் அவங்க. ஸோ குயிக்காக எல்லாம் டேப் இன் பண்ணிட்டேன். திங்க் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் ஓவராலாக பார்த்தா மேக்கப் லுக் நல்லா வந்திருக்கு. லிப் ஷேட், ஐ, அப்புறம் மேக்கப் பேஸ் கூட பேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக எதுவும் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளாக நேச்சுரலாக இருக்குது. அண்ட் விச் இஸ் ஃபைன் எவ்ரிடே மேக்கப்புக்கு இந்த மாதிரி. ஸோ எஸ், ஓவரால் மேக்கப்புக்கு இது ஒரு நல்ல மேக்கப். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, மேக்கப் ட்ரை பண்ணணும், மேக்கப் லேர்ன் பண்ணணும்னு நினச்சா இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் அ குட் ஒன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு நல்ல பிராண்ட்ஸ், நல்ல டீசென்ட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபார் அ பிகினர், ஃபார் சம் ஒன், இல்லைன்னா எப்போவாது நீங்கள் ரேர்லி மேக்கப் போடுற பர்சனாக இருக்கீங்கன்னா அதுவும் அப்போனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவாது ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுக்கு இட்ஸ் ஃபைன். சில ப்ராடக்ட்ஸ் நல்லாவே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக், அப்புறம் இந்த ஐலாஷஸும் நல்லா இருக்கு, அப்புறம் இந்த பியூட்டி பிளெண்டர் நல்லா இருக்கு, அப்புறம் இந்த ஐ பேலட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் கான்டோரும் நல்லா தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் ஐ திங்க் ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ் மேக்கப் நீங்கள் ஏதாவது நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஒரு சும்மா ஒரு க்ரீம் போட்ட மாதிரி தான் இருந்தது. ஒரு கவரேஜும் தரல, ஜஸ்ட் ஒரு க்ரீம் நம்ம அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை.